இங்க ஒரு பொண்ணு லிப்ட்ல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கு. போன்ல அந்த கம்பெனி மேனேஜர் நான் எப்படியாச்சும் மயக்கி வந்து அவர் சொத்துல எழுதி வாங்குற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டு அந்த கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயி பொண்ணு நீ இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஆனா அந்த மேனேஜர் பொண்ணு பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்காம வந்து சார் இம்ப்ரெஸ் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மேல போய் தண்ணி ஊத்திட்டு தொடக்கிற மாதிரி இது பண்றா. வாஷ்ரூம் போல வாங்க சரி பண்ணி வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த கம்பெனி மேனேஜர் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டிஷர்ட் எவ்வளவு தெரியுமா கஸ்டமைஸ் பண்ணது 30,800 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே சொல்லிடுது. கவலைப்படாத இதுவும் சம்பளத்துல நாங்க புடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு அந்த பொண்ணு சும்மா இல்லாம மேனேஜர் ரூமுக்கே போயிட்டு அவர் இம்ப்ரெஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் எல்லாம் கட்டி போட்டு நிக்குது. ஆனா அங்க இருந்தது பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி பொண்ணு தான். அதனால அந்த மேனேஜர் பொண்ணு பாத்தீங்கன்னா நீ எவ்வளவு தான் தடுத்தாலும் அவர் கரெக்ட் பண்றது உன்னால தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கம்பெனில ஒரு ஈவென்ட் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் வரத பார்த்துட்டு அந்த மேனேஜர் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த எம்ப்ளாயி பொண்ணு தள்ளி விட்ட மாதிரி போயிட்டு ஸ்விமிங் பூல்ல வந்துருது. நீச்சல் தெரியாத மாதிரி நடிக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம பாஸ் வந்து காப்பாத்துறாரு அந்த பொண்ணையுமே. அந்த ஸ்விமிங் பூல் ஆயமாவே இருக்காது. இந்த பொண்ணை சும்மா விழுந்து நடிக்கிற மாதிரி நடிக்கும். சோ அதனால இந்த பொண்ணு தான் தள்ளி விட்டு அப்படின்ற மாதிரி சொன்னோம். எம்ப்ளாயி பொண்ணு திரும்பவும் தள்ளி விட்டுறா. கடைசியில பார்த்தா தான் தெரியுது அந்த ஸ்விமிங் பூல் குழந்தை வந்தா கூட எழுந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து அந்த மேனேஜர் பொண்ணு நச்சு நின்னுக்குது.